ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம எல்லாரும் சிங்கமும் எலியும் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான காட்டுக்குள்ளே அமைதியான சூழ்நிலையில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சிங்கம் நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். அப்பன்னு பார்த்து அந்த வழியாக வந்த ஒரு எலிக்குட்டி அந்த சிங்கத்தை பார்த்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாமேன்னு மேலேயும் கீழேயும் ஏறி குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சான். சிங்கம் எந்திரிச்சு பார்த்து கடுப்பாயி இவனை அடிக்க முயற்சி செஞ்சுச்சான். அப்போ தான் ஐயோ இவன் இவ்வளோ பெருசு இருக்கான், நம்மளை நசுக்கிடுவானேன்ட்டு, ஐயோ தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மகாராஜா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை உயிரோடு விட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனைன்றப்போ நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிச்சான். இத்தனோடு இருந்துட்டு நீ என்னை காப்பாற்ற போறியான்னு நினச்சி அந்த சிங்கம் சிரிச்சிட்டு சரி பரவாயில்ல என்னமோ சொல்கிற அப்படின்னு போனா போகுதுன்னு விட்டுடுச்சான். இந்த எலியும் தப்பிச்சா போதுண்டா சாமின்ட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுச்சான். அப்போ தான் அந்த சிங்கம் தன்னுடைய வேலையை செய்யும்போது காட்டிலிருந்து வந்த வேட்டைக்காரங்கள் இந்த சிங்கத்தை எப்படியாவது பிடிச்சிட்டு போய் ஜூவில் போடணும்னு முயற்சி செஞ்சு பிடிச்சிட்டாங்களாம். இந்த சிங்கமும் கத்தியெல்லாம் பார்த்துச்சு, ஆனால் இதனால் அங்கேருந்து நகரவே முடியல. இதை பிடிச்சவனுங்க எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் நம்ம எலிக்குட்டிக்கு சிங்கம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ மகாராஜா இருங்க நான் காப்பாத்துறேன்னு தன்னுடைய பற்களாலேயே அந்த கயிறு எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணிருச்சான். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிங்கமும் அந்த வலையிலிருந்து வெளியே வந்துருச்சு. பார்க்க குட்டியாக இருந்தாலும் தான் செஞ்ச நன்றியை மறக்காமல் தனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண இந்த எலிக்குட்டி மேலே சிங்கத்துக்கு ரொம்ப பாசமும் வந்துருச்சான். அதுக்கப்புறம் சிங்கமும் எலியும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.